திருமணம் முடிஞ்சு, முதலிரவு முடிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஒரு நாள் வாந்தி எடுத்தா, அது சாதாரண விஷயம். ஆனா திருமணம் முடிஞ்சு, முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னாடியே மணப்பெண் வசந்தி வாந்தி எடுக்கிறா. இந்த விஷயம் மணமகனான ஆனந்துக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா, அவன் அந்த பொண்ண பத்தி எதுவுமே விசாரிக்கல. அவசரப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்த அவன் பண்ணிட்டான். இந்த வசந்தி தங்கியிருந்த வீட்டுக்கு மேல் மாடியில மாதவன் ஒரு பையன் தங்கியிருக்கான். இந்த வசந்தி ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த மாதவனை பார்க்க மாடிக்கு போய், மாதவா என் கிட்ட வா, பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்கா. ஒரு பொண்ணு தன்னையே ஒரு பையனுக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான்னா, அந்த பையனை தவிர இந்த உலகத்துல அவளுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைங்கிற ஒரு அர்த்தமும் அதுல இருக்கு. அப்படி என்ன அந்த மாதவன் இவளுக்கு செஞ்சிட்டான் அப்படின்னு பார்த்தா, அந்த மாதவனுக்கு 4 இட்லி வாங்க கூட காசு இருக்காது. 2 இட்லி தான் வாங்கிட்டு வருவான். ஒரு இட்லி இவன் சாப்பிட்டுட்டு இன்னொரு இட்லி அவன் கூட இருக்கிற சின்ன பையன் கோபிக்கு அவன் கொடுப்பான். இவ்வளவு வறுமையில இருக்கானேன்னு மனசு தாங்க முடியாம வசந்தி தான் வீட்டுல செஞ்ச சாப்பாடை அவனுக்காக கொடுப்பா. ஆனா அதை அவன் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சிருவான் வேண்டான்னு. தொடர்ந்து அவ பல விதத்துல அன்பு செலுத்துவா. ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான். பாதி உடம்புல குளிக்கிற அழகை பார்த்தாவது அவனுக்கு காதல் வரட்டும் அப்படிங்கிற முயற்சியையும் அவன் எடுப்பா. ஆனா அதையும் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஒரு நாள் மாதவனோட அம்மா தான் செலவுக்கு காசு வேணும்னு 100 ரூபா கேட்டிருப்பாங்க. அந்த காசு அவன்கிட்ட இருக்காது. அதனால தன்னோட ரத்தத்தை வித்து அந்த காசை அம்மாவுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் பட்னி கடந்து வயிற்றுல ஈர துணியை போட்டு தூங்குவான். இந்த விஷயம் வசந்திக்கு தெரிஞ்சதும் மனசு அவளால தாங்க முடியாது. தான் கையில போட்டிருந்த தங்க வளையலை வித்து அவனோட அம்மாவுக்கு அவ காசு அனுப்புவா. மாதவன் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து அவளோட வளையலை அவளுக்கே மீட்டு கொடுன்னு தான் ரூம்ல இருந்த கோபிக்கிட்ட அவன் சொல்றான். கோபிக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு பொண்ணு இவ்வளோ தீவிரமா காதலிக்கிறத கூட புரிஞ்சுக்காத என்னையா ஆம்பளை நீன்னு அவன் கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும், காதலிக்கிறேன். ஆனா நான் மலையாளி, அவ தமிழச்சி, நாங்க ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது அவளோட குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கம். அதுவும் இல்லாம அவளுக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா, அவளோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும்னு சொல்றான். இதெல்லாம் அவ ஒரு ஓரமா இருந்து ஒட்டு கேட்டுட்டா. அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவ அவனுக்காக தன்னையே கொடுக்கறதுக்கு தயாராயிட்டா. தான் அம்மாவுக்காக தங்க வளையலெல்லாம் வித்து இவ்வளோ அன்பு செலுத்துற அவளை இவனால வேணான்னு சொல்லவும் முடியல. அவ தண்ணியே கொடுக்க தயாராகி கிட்ட வந்த போதும், உன் மடியில ஒரு ஓரமா கால் ஓரமா நான் படுத்துக்கிறேன், எனக்கு அதுவே போதும்னு அவன் படுத்துக்கிறான். இப்பேற்பட்ட மனுஷனை விட்டுட்டு கட்டாயத்தின் பேர்ல வேற ஒரு கல்யாணம் அவங்க பேரண்ட்ஸ் பண்ணி வச்சதுனால அவளால அது தாங்கிக்க முடியாம விஷம் குடிச்சிட்டா. விஷம் குடிச்சதுனால வந்த வாந்தியே தவிர அது தப்பான வாந்தி இல்ல. இந்த கதை எல்லாத்தையும் அந்த ஆனந்துக்கு இந்த வசந்தி சொல்றா. அதுக்கப்புறம் இந்த முதல் இரவு எப்படி விடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீதம் இருக்கிற 3 நிமிட கதையை நான் மெயின் வீடியோல போட்டிருக்கேன். என் பேருக்கு கீழே அந்த 7 நாட்கள்னு இருக்குல்ல, அதுல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. மீதம் இருக்கிற கதையை அதுல பாருங்க. நன்றி.